அரசு மதுபான கடையில் அரசு அனுமதித்த நேரத்தை விட பல இடங்கள் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து நாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறோம். இந்த நிலையில் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐயம்பாளையம் அடுத்து கருங்காடு பகுதியில் அரசு மதுபான கடை எதிரே கள்ள சந்தையில் ரூ. 140 குவார்ட்டர் பாட்டில் ரூ. 250 விற்கப்படுகிறது. அதாவது ரூ. 100 ரூ. 120 வரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில் வாங்கிய போது அவர் 4-5 இடங்களில் பாத்திரம், சாக்கு, குப்பைகளில் அங்கங்கே 5 பாட்டில் 10 பாட்டிலாக மது பாட்டிலை மறைத்து வைத்து விற்பனை செய்கிறார். அந்த மது பாட்டிலை வாங்கியவர் மது பாட்டில் வேண்டாம் என திருப்பி கொடுத்துள்ளார். அதற்கு கள்ள சந்தையில் மது விற்பனை செய்பவர் சரக்கு என்பதால் தானே நீங்கள் திருப்பி தரீங்க, நானா இருக்கவும் வாங்குறேன், வேற யாரும் இருந்தாலும் வாங்க மாட்டாங்க என்றும், நீங்க 4 குவார்ட்டர் பாட்டில் வாங்குறேன்னு சொல்லவும் தான் நான் ரூ. 250 பாட்டில ரூ. 220 கொடுத்தேன் என்று அவர் தெரிவிக்கிறார். மேலும் இங்க மது பாட்டில் விற்கிறீங்களே, காவலர் காசு தரீங்களா என கேட்டதுக்கு நாங்க போலீசாருக்கு பணம் கொடுத்து தான் அங்க வித்துட்டு இருக்கோம் என பகிரமா அவர் தெரிவிக்கிறாரு. இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தொடர்ந்து மது விற்பனை கள்ள சந்தையில் நடைபெறுவது இரும்புக்கரம் கொண்டு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதே போன்று லால்குடி பகுதியிலும் பல இடங்கள் இதே போன்று கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். இதை இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என சமூகர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சரிதா, இந்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது.